எங்க போற? துபாய், லண்டன். ஏய் கரெக்டா சொல்லு, எங்க போற? எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. உனக்கு செல்ஃபி ஸ்டிக் என்னன்னு கூட தெரியல. நீ எல்லாம் சோஷியல் மீடியால பெரிய வா துபாய் வந்துட்டோம். அப்பதான் ஏதோ ஒன்று vlog ஏதோ ஒன்று எடுக்க முடியும். குளிர் எப்படி இருக்கு? குளிர் நாங்கள் வந்து இப்போ துபாய் போகிறோம். துபாயிலேருந்து லண்டன் போகிறோம். நானும் நடந்தோம். ஹாய் சொல்லிட்டேங்க நம்ம ஃபேமிலி. லண்டன் போகிறோம். அப்புறம் லண்டனில் கொஞ்ச நாள் இருக்கோம். அப்புறம் ஸ்காட்லாண்ட் போகிறோம். அங்கே கொஞ்ச நாள் இருக்கோம். இன்னைக்கு சிங்கப்பூர்லேருந்து அப்படியே மலேசியா போகிறேன், அப்படியே சுவிட்சர்லாந்தும் போகிறேன். கையில் என்ன வச்சிருக்கிற? வந்துட்டோம். எங்களது கேட் நம்பர் 4. 4:30 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. மணி இப்போ என்ன? 1:30 வந்துட்டோம். ஆனால் இன்னும் எப்படி பிடிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, பொக்கிஷம் மாதிரி. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் வாங்கின அடி எப்படி, ஆஸ்திரேலியாவில் பாஸ்போர்ட்டும் விசாவும் தொலைச்சி நாங்கள் 2 பேரும் அனுபவிச்ச கொடுமை. ஏந்தாங்க என்ன அனுபவிச்சோம்? ஐயோ, அது எல்லா இடத்துலயும் போய் தேடி அதெல்லாம் விழுந்து வாங்கிட்டு. யார் தொலைச்சது? நானே. அதனாலதான் இன்னும் அதையே கட்டி பிடிச்சி செமையா உட்காந்துருக்காரு. டைம் 2:30. எஸ்யூடி லஞ்ச் பார்க்கலான்னு நானும் இவரும் போயிட்டுருக்கோம். 4:30 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. கையெல்லாம் வலிக்குதுங்க. அந்த இது வாங்கிக்கணுமான்ருக்கு. அது பேர் என்னதுங்க? மூவா? மூ இல்லை, அட இந்த ஃபோன்லாம் பிடிக்கிற கொண்டு வச்சுருப்பாங்களே. ஹோல்டர். உனக்கு செல்ஃபி ஸ்டிக் என்னன்னு கூட தெரியல. இங்க பாரு, உழைப்பு, அப்பாவோட உழைப்பு. செல்ஃபி ஸ்டிக் தெரிஞ்சதான் சோஷியல் மீடியாவில் இதாக முடியுமா? உழைக்கணும். உழைச்சேன், கான்செப்ட் யோசிச்சேன். நீ யோசி, நீ ஓலை. எஸ்யூடி லான்ச் எங்கேன்னு பாரு. ஓட 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 தூரம் குறையில. யா ஓகே மேம். இப்போ நாங்கள் எஸ்யூடி லான்ச்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஏன்னா எங்ககிட்ட ஆக்சஸ் நாங்கள் போகல. லைன் இருந்தாங்க. நாங்கள் விட சும்மா போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். வந்து எங்களை கேட்ச் பண்ணிட்டாங்க. எங்கள்கிட்ட ஆக்சஸ் இருக்கானாங்க. இல்லைங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி எங்களோட நார்மல் இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ இது வந்து நம்ம துபாய்க்கு போகிறோம் ஃபஸ்ட்டு. திஸ் இஸ் பிஸ்னஸ் கிளாஸ். திஸ் இஸ் ப்ரீமியர் கிளாஸ். 47. இப்பதான் நம்ம 37 வந்துக்கோம். 37 தான் இருக்குமா? இது காலையில் 4:30 மணிக்கு என்ன ஃப்ளைட் ஏற்றி எங்கேயோ கடத்திட்டு போகிறானே. திஸ் இஸ் அவர் சீட். நிரந்தரன் ஹாப்பி? எஸ். A few moments later. துபாய் வந்துட்டோம். நிரந்தரன் எப்படி இருக்கு துபாய் ஏர்போர்ட்டு? நிரந்தரன் கோல்டு வாங்குறதுனா வாங்கிக்கோ. காசு வச்சிருக்கியா? இப்போ வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. எங்கப்பா போற? பாரு வாட்ச் பாரு. இப்போ தாங்க கஷ்டப்பட்டு இப்படி ஒரு மோட் இருக்கு இந்த ஃபோன்லேன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். தங்கம் செல்ஃபி ஸ்டிக் இருந்தால் வாங்கலாம் தங்கம். பாரு, இது கரன்சி எக்ஸ்சேஞ்சு கடையில் போய் செல்ஃபி ஸ்டிக் கேட்குறாரு. அதுக்கு கத்தியெல்லாம் தேவையில்லை, புத்தி தான் வேணும். அப்பாட்ட கொடு. அப்பாவுக்கு வீடியோவே எடுக்க தெரியல தங்க. விளாக் இதை ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோமா, அதனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஃபைனலாக செல்ஃபி ஸ்டிக் வாங்கிட்டோங்க இங்கே துபாயில் ஒரு இந்த கடையில் வந்து. இப்போ அவன் செல்ஃபி ஸ்டிக் வாங்கிட்டாரு. இப்போ அதை பிரிச்சுட்ருக்காரு. அழகழகாக வச்சுருக்காங்க. என்னென்னமோ எங்கே இருக்கு ப்ரொஜெக்டருங்க? அதெல்லாம் குட்டி குட்டி ப்ரொஜெக்டர்ஸ். மெர்லின்னு ஒரு பிராண்டு. குட்டி குட்டி அழகா ப்ரொஜெக்டர்ஸ்ங்க. நம்ம அழகா இருக்கு பாருங்க. என்ன தெரிகிறது? செல்ஃபி ஸ்டிக் வாங்கினோமாங்க, அது ஒர்க் ஆகல. அதனால நான் அதே கடையில் உட்காந்துருக்கோம்.
என்ன அப்பா செருப்பை பிஞ்சிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியே தங்கம் உனக்கு வந்து எல்லாமே வாங்கி கொடுக்குறேன். எனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு யார் இருக்கா சொல்லு. பிஞ்ச செருப்பை போட்டு கொடுக்குறேன். தெரியலையே. அவ்வளோதான் மாட்டி முடிஞ்சுது. இந்த செருப்புங்க 3 இயர்ஸ் யூஸ் பண்ணி இப்படி ஆயிடுச்சா? கனெக்ட் பண்ணி பார்த்தியா? இப்போ நம்மளுக்கு கனெக்ட் பண்ணலாமா? ரெக்கார்டா? லைஃப்பில் ஃபஸ்ட் டைம்ங்க. இது பேர் செல்ஃபி ஸ்டிக்கு நடந்து எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் ஃப்ளைட் கிளம்புறோம். டைம் 10:20ங்க. 11:20 எங்களுக்கு துபாய் டைமில் ஃப்ளைட்டு. அங்கே 4:30 லண்டன் டைமில் ரீச் ஆகும். இந்தியன் டைமில் 9 ரீச் ஆகும். அங்கே போய் தான் குடிக்கணும், பல்லு வளர்க்கணும். டாட்டா சொல்லிடு. அரவா கை வலிக்குது இதுலேயே. அதுதான் வீடியோ கிளாஸ் வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. Now flight to Dubai to London. Hi ma'am. Flight வந்து உட்காந்துட்டோங்க. உட்காந்துட்டோம். செம காலி. ஃப்ளைட்டே காலியாக இருக்குது. துபாய் டு லண்டன் யாருமே இல்லை பாருங்க. ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. ஏப்பா முதல்ல நீ 3 சீட்டு போட்டுக்கலாம்ல, ஏன் இவ்வளோ காலியா இருக்குது? ஏய், எனக்கு எப்படி தெரியும் காலியா இருக்குன்னு? எப்படி தெரியும் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? துபாயிலிருந்து லண்டனுக்கு 30 பேர் தான் இருக்க மாட்டாங்க. கட்டுப்படி ஃபியூவலுக்கே 60 லாக் வந்துடும். 60 lakh. 1 கோடி ஒரு கோடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப ஒரு கோடிப்ப காலியா இருக்குங்க. செம காலியா இருக்கு. நாங்க எங்களை பல்லு விளக்குறதுக்கும் குளிக்கிறதுக்குனே இந்த ஃப்ளைட் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. தங்கம் சாரி இப்பதான் தங்கம் இப்பதான் ரெக்கார்ட் பண்றேன் தங்கம் சாரி. டேக் ஆஃப் ஆயிட்டோம் தங்கம். இப்ப எங்க இருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கோம்? ஏய் இப்ப எங்க இருந்து கிளம்பிட்டோம்? எது தெரியுதா அதுல? ஏய் ஆமா கேமராவா? ஒரு சீட் நிறைய இருக்கு. நான் தனியா தான் உட்காருவேன். தனியா போய் உட்காந்து என்ஜாய் பண்ணிருக்காருங்க. ஃபுட் எப்படி இருக்கு? சாப்பாடு ஏய் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இப்போ பிடிச்சது நீ அது என்ன காட்டுறத காட்டு. ஏ எனக்கு கொஞ்சம் வைக்க சொன்னேன். ஏ நிறுத்துறேன் ஃபுல்லா முடிச்சிட்டியா? செட்டில் ஆகிறானுங்க பாரு. மலேசியா ஃப்ளைட்ல ஏறிட்டு மாயாவரம் பஸ்ல ஏறின மாதிரி. தமிழ்காரங்களே நம்ம மட்டும்தான் தமிழ். ரீச் லண்டனா? ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி? ஐயோ அப்பா தங்கம் எல்லாம் உழுகுது. தம்சப் அங்கே வந்துருச்சு, உங்ககிட்ட வந்துருச்சு. இப்போதான் ரீச் ஆயிருக்கோம். லண்டன் ரீச் ஆயிட்டோம். செம்ம குளிர். எப்படி இருக்கு குளிர்? ரீச் ஆயிட்டோம். நாங்கள் காரை தேடி போகிறோம்.